அனைவரது வாழ்விலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிய ஆடி 18 வாழ்த்துக்கள். ஆடி 18 சிறப்புகள். ஒரு வருடத்தை 2ஆக பிரிப்பார்கள் நம் முன்னோர்கள். ஆடி முதல் மார்கழி முடிய தட்சிணாயன காலம். இது மழைக்காலத்தின் தொடக்கம். தை முதல் ஆனி முடிய உத்தராயண காலம். இது கோடை காலத்தின் தொடக்கம். மழைக்காலத்தின் தொடக்கமான இந்த ஆடி மாதத்தில்தான் பூமாதேவி அவதரித்தாள் என்கின்றன புராணங்கள். அதேபோல் இந்த தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு மாலை பொழுது. அந்தி சாய்ந்தவுடன் இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே தன் அன்னையை தேடும். அதுபோல தேவர்களின் மாலை நேரமான இந்த ஆடி மாதத்தில் அன்னையின் அருள் வேண்டி அம்மன் மாதமாகவே ஆடி மாதத்தை நாம் போற்றி கொண்டாடுகிறோம். 18 என்ற எண் ஜெயத்தையும் வெற்றியையும் குறிக்கும். மகாபாரதத்தில் 18 பருவங்கள், பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள், சபரிமலையில் 18 படிகள். இவையெல்லாம் இந்த அடிப்படையிலேயே அமைந்தன. நம் முன்னோர்கள் இந்த முறையிலேயே நீர்ப்பெருக்கெடுத்து ஓடும் நதிக்கரையில் 18 படிகளையும் அமைத்தனர். நம் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கும் காவிரி முதலான நதிகளுக்கு மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுகின்றனர். இந்த நன்னாளில் தமிழ்நாட்டின் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள பெண்கள் தங்களது கணவரின் நலனுக்காக தாலி பெருக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நன்னாளில் நீர்நிலைகளில் புனித நீர் ஆடினால் நமது தோஷம் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை.